அமைச்சர் நேர்மையான முறையில் இன்றி நடந்தது என்று நேரு சொல்லுகிறாரே தவிர, உங்கள் சகோதரர் வீட்டுக்கு அது ஏன் போக வேண்டும், அலுவலகத்திற்கு போக வேண்டும் என்ற கேள்விக்கு நேரு விடையளித்திருக்கிறாரா, அல்லது முதலமைச்சர் விடையளித்திருக்கிறாரா? நான் கேட்கிறேன். இதுல நடந்த ஊழல் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஏதோ ஒரு ஆதாரம் 200 பக்கம், எதுவுமே இல்லை. அமைச்சருடைய நேரு மடியில் கனமே இல்லை. எந்த விசாரணைக்கும் நான் தயார். என்னை சிக்க வைக்க முடியாது, அல்லது நான் சிக்க மாட்டேன். என்னுடைய பொது வாழ்க்கை அப்படிப்பட்டது என்றெல்லாம் இந்த வசனம்லாம் எங்களுக்கு வேணாம். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த டயலாக்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க அமலாக்கத்துறை என்ன கேட்குறாங்கன்னா, கைண்ட்லி எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் போட வேண்டியது தானே? எஃப்ஐஆர் தாராளமா அதுக்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டியது தானே? எஃப்ஐஆர் சாங்ஷன் கொடுத்தா மணி லாண்டரிங் கீழே இடி உள்ள வந்துரும். இடி உள்ள வந்தா நேரு செந்தில் பாலாஜி ஆயிடுவாரா என்கிற அச்சம் திமுகவை பிடித்து ஆட்டுகிறது. அதற்காகத்தான் இந்த பதட்டம் திமுகவிடம் வெளிப்படுகிறது. அதற்காகத்தான் அமலாக்கத்துறை மீது பாய்கிறது. ஆகவே நீங்கள் திருவாளர் பரிசுத்தம் என்றால் ஏன் விசாரணை எதிர்கொள்ள பயப்படுகிறீர்கள்?